பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வசனம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று யோவான் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று சொன்னால், அவர் ஒளியிலே நடக்கிறவராய் இருந்தார். அதாவது நம்மிலே அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் பேசுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் சற்றும் அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. சிலர் எதுக்கு எடுத்தாலும் உட்கார்ந்தாலும் வசனம் பேசுவாங்க, எழுந்தாலும் வசனம் பேசுவாங்க, வசனமோ வசனம் என்று பேசுவார்கள். ஆனால் வசனம் பேசுகிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வசனத்தின்படி நடக்கிறார்களா என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நம்மிலே அநேகரில் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் என்ன நமக்கு போதித்தாரோ அதன்படியே அவர் வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான் நமக்கு சத்தியமாயிருக்கிறது. அவர் யாவரோடும் சமாதானமாயிருந்தார், ஒருமனமாயிருந்தார். தம்மை விரோதித்தவர்களையும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆதரித்தார். தமக்கு எதிராய் எழும்பினவர்களுக்கும் அவர் பரிதாபப்பட்டார். நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை நமக்குள் இருக்கிறதா என்று சிந்திப்போமானால் அது நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்திலே இருந்தது. அவருடைய வாழ்க்கை யாவருக்கும் சாட்சியா இருந்தது. அது போல நம்முடைய வாழ்க்கை இருளிலே அல்லாமல் இயேசுவை போல ஒளியிலே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு இது நாம தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். எனவே ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இயேசுவை போல நாம ஒளியிலே நடப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.